வணக்கம். ஆயிரவைசியர் டிவிக்காக கமலக்கண்ணன். சமீபத்தில் கோயமுத்தூரை சேர்ந்த ஜெகதீசன் ஐயா அவர்கள் ஆஸ்திரேலியாவில் உள்ள பெர்த் நகரில் தன்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ராட்சச பலூனில் பறந்தார். அந்த அனுபவத்தை ஐயா அவர்களிடம் கேட்கும் பொழுது ஜெகதீசன் ஐயா அவர்கள் கோவை மாவட்ட ஆயிரவைசியர்கள் மிகவும் பிரபலமானவர். அவர் பல கல்லூரிகளில் பேராசிரியராக பணிபுரிந்து கெஸ்ட் லெக்சராகவும் கற்பகம் காலேஜ், ராமகிருஷ்ணா மிஷன் கல்லூரி போன்ற கல்லூரியில் வேலை செய்து வந்தார். மேலும் தற்போது ஆஸ்திரேலியா பெர்த் நகரில் தன் மகனுடன் இருந்து வருகிறார். மேலும் ஜெகதீசன் ஐயா அவர்கள் வருடந்தோறும் தன்னுடைய அறக்கட்டளை 25,000 வரை கோவை பகுதியில் உள்ள மக்களுக்கு கல்வி நிதியாக வழங்கி வருகிறார். ஐயா அவர்கள் இந்த வயதிலும் ராட்சச பலூனில் பறந்தது மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அவருடைய மன உறுதியையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. நமது சமூகத்தில் உயர்ந்த பதவியில் வாழ்ந்து தற்போது சாதனை புரிந்து வரும் ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களுடன் அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் மன நிம்மதியும் கிடைக்க மனதார ஆயிரவைசியர் டிவியின் சார்பில் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஐயாவோட பேட்டியை ஒளிபரப்போம், அதையும் காணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? அதான் நல்லா இருக்கீங்க. பெருத்தில் ஆஸ்திரேலியால இருக்கீங்க. அதான் நீங்க அந்த இதுல பலூன்ல போனது பார்த்தேன், ரொம்ப அருமையா இருந்துச்சு. இங்க ஒரு வச்சிருக்கேன், அது பெரிய பலூன், என்ன சரியான பலூன். அதுல 24 பேர் போனோம் ஒரு பேஸ்கெட் கீழே. சரி, 24 பேர் ஒரு பலூன்ல. ஓ, 24 பேர். எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? பயமா இருந்தது முதல்ல. எனக்கு என்னதான் இவ்வளவு உயர்வா போறாங்கன்னு பயந்துட்டேன். அப்புறம் மேல போனதுக்கு அப்புறம் ஒன்னும் தெரியல, ஒரு நார்மல் ஆயிட்டு அப்புறம் அப்படியே ஹாப்பியா இருந்தது. கீழே பார்த்தா அப்படியே ஃபீல்டு எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப இதா இருந்தது. மூச்சு விடுறதுக்குலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நல்லா மேகத்துக்கு மேலே போயிட்டோம். பார்த்தா அங்க அப்படியே மிஸ் பண்ண போயிட்டு கீழே தெரியவே இல்லை. பார்த்தா கீழே போய் நம்ம எப்படி பிளைட்ல போன பேங்க் தெரியுது பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி பேங்கெல்லாம் அப்படியே விட்டு அப்படியே போயிட்டா. அவங்கள்ட்ட போயிட்டு கீழே ரீச் ஆயிட்டு பண்ணிட்டோம். அதாவது போயிட்டோம். கேட்டேன், என்ன ஹைட்னு கேட்டேன். 8,000 அடினா 8,000 அடி போயிட்டு இருந்தான். அப்படியே ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்களா? சரி, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேக்குறதுக்காக தான் கூப்பிட்டேன் நானு. அது காலையில மார்னிங் டைம் தான் எடுக்கிறாங்க. மார்னிங் டைம் அது காலைல 5 மணிக்கு 5 o'clock போயிட்டு 6 மணிக்கு 6:30 1 hour போனோம். 1 hour மேல சுத்தணும். 1 மணி நேரம். 1 hour. 1 மணி நேரம் சார்ஜ் பண்றாங்க. 1 hourக்கு சார்ஜ் கொஞ்சம் அதிகம் தான். அது $450 ஒரு ஆளுக்கு. $450, $450. நம்ம மணி எவ்வளவு வருங்க ஐயா? அவன் ஒரு 25,000 வரும், 25,000 வரும். ஓ, எவ்வளவு நேரம்? 2 hours 1 hour தான். 1 hour மேல 1 hour தான்.
ஓ, 1 மணி நேரம் தான். 1 மணி நேரங்களா? ஆனா அது அப்படியே மேல போவா, கீழே கொண்டு போகுது, சுத்தி எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து அப்படியே போயிடலாம். கீழே எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே சின்ன சின்ன தெரியும். அப்படியே இந்த மாடு ஈடு அப்புறம் ரிவர் போயிட்டு வந்து. ஆனா நல்லா என்ன, ஒரு பேஸ்கெட்ல 4 கம்பார்ட்மெண்ட். சரிங்க. ஒரு கம்பார்ட்மெண்ட் 6 பேரு. ஓ, 6 12. ஆப்போசிட் அதே மாதிரி 12 பேரு. 2 கம்பார்ட்மெண்ட். நடுவில் ஆபரேட் பண்றதுக்கு ஆளு, நடுவில் ஆபரேட் பண்றான் ஒருத்தர், ட்ரை பண்றான். அவரே மேல போறதுக்கு இந்த ஃபயர் பண்றான். உள்ள கீழே உட்காந்து ஒரு ஜெட்டு ஃபயர் பண்ணா அப்படி தூக்கு அப்படி மேல போகுது. அப்புறம் சைட்ல போதான் கட்டியிருக்கான், இழுத்து விட்டு அப்படி இருக்கா, அதுல சைட்ல திருப்பு பண்றான். நல்லா ஆபரேட் பண்றான். நல்லா உண்மையிலேயே பயமெல்லாம் கொஞ்சம் ஏமாந்தா கஷ்டம், ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுனது. சும்மா நான் அந்த டிவில போடலான்ட்டு, 1000 வச்சு டிவில போடலான்ட்டு, 1000 வச்சு டிவில போடலான்ட்டு தான் கூப்பிட்டேன் நான், நீங்க அனுப்பின வீடியோவை. சரி, அதுக்குதான் நான் போட்டு அனுப்பி விடுறேன். போடு. நிறைய சமூக சேவை எல்லாம் ஐயா செய்றீங்க பல வருஷமா. டிவி பண்றீங்க, வெரி குட். நல்ல பரவாயில்ல. எல்லாம் ஃபங்க்ஷன் எடுக்கிறீங்க, எல்லா ஃபங்க்ஷன் எடுத்து போடுறீங்க. நான் பார்த்தேன் இந்த உங்க கோயம்புத்தூர் இது பார்த்தேன் ஃபுல்லா. கோயம்புத்தூர் மீட்டிங் அதுல வருஷம் 20,000 தரேன், 20,000 ரூபாய் எஜுகேஷனுக்காக அன்னைக்கு கொடுத்தாங்க. சொல்லி மாமாட்ட சொல்லி சொல்லி ஐயா கொடுத்தாரு, பாலகிருஷ்ணன் ஐயா கொடுத்தாரு. ஆமா, தாய் மாமா தம்பி, ஃபாதர் எல்லாம் தம்பி. ஓ, அப்படிங்க. ரொம்ப சந்தோஷங்க. ஆமா, ஃபாதர் சிதம்பரம் நான் கல்யாணம் பண்ணது ஜெயலட்சுமி. சரி, அவருடைய தம்பி இவர். ரொம்ப சந்தோஷம். நீங்க கூப்பிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நீங்க கூப்பிடும் போது நான் இங்க இல்ல, வெளியே போயிட்டேன்னா தூங்கிட்டு இருப்பீங்களோ, நைட்டோ அப்படின்னு நினைச்சிட்டேன் நானு. இரவோ அப்படின்னு நினைச்சேன். ஆமா, 7-8 மணியா போகுது, 8 போகுது. ஓகேங்க. ரொம்ப சந்தோஷம். போகுது. சரிங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பிங்க. நீங்க என்ன பண்றீங்க, டிவி எல்லாம் எடுத்து நல்லா பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். கமலக்கண்ணன் பார்த்தாலே உங்க ஏதாவது ஞாபகத்துக்கு வரும். சரி, வரும்போது சந்திக்கலாங்க, இங்க வரும்போது சந்திக்கலாங்க. பார்க்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி. ரொம்ப நன்றி.